ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் மழை நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஓரளவுக்கு மற்ற ஏரியாலையும் ஓரளவுக்கு மழையெல்லாம் வந்துட்டுருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மழை காலங்களில் நம்ம தோட்டத்தையும் செடிகளையும் எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதெல்லாம் நான் வழக்கமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது. ஆல்ரெடி சில வீடியோக்குள்ளேயும் சொல்லியிருக்கேன். இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லை, ஸோ பழைய வீடியோ போய் பார்ப்பீங்களான்னு தெரியல. ஸோ அதனால் இந்த புது வீடியோவை பார்த்து பயனடைங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி விடுங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த மழை காலங்களில் ட்ரைனேஜ் ஹோல்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். எல்லா தொட்டிக்கும் எல்லா க்ரோ பேக்கும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரைனேஜ் ஹோல்ஸ்னு ஒன்று இருக்குங்க. அது வழியாக தண்ணி எக்ஸஸ் தண்ணிலாம் வெளியில் கரெக்டாக போகுதான்றதை செக் பண்ணிக்கோங்க. போகலை அப்படின்னா உங்களுக்கு வேரழுகல் நோய் டக்குன்னு வந்துடும். நிறைய மண்ணில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. செடி டக்குன்னு சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸஸ் தண்ணி எல்லாமே டக்குன்ட்டு வெளியில் வந்துடணும். இதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது. அதேமாதிரி மழை காலங்களில் ஏதாவது பாத்திரம் வச்சுருப்போம், இல்லை பாருங்கள் நாங்கள் பாண்டு வச்சுருக்கேன், மண் எடுத்துகிட்டு வந்த பாண்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்னதாக நம்ம மாடியில் அங்கங்கே இருக்கும். இதெல்லாம் தண்ணி தேங்க விடாதீங்க. தண்ணி தேங்க விட்டீங்க அப்படின்னா இதில் கொசு முட்டை போட்டு நமக்கு தான் கொசு கடி அதிகமாக வரும். ஸோ இந்த மாதிரி தண்ணி தேங்கி இருந்தது அப்படின்னா மழை பெஞ்சு முடிச்சதுக்கப்புறமோ அதுக்கப்புறம் நீங்கள் நைட் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த தண்ணி அப்படியே கவுத்து விட்ருங்க. தண்ணியை தேங்க வைக்காதீங்க. மாடியில் சின்ன சின்ன ஒரு கப்பு ஏதாவது ஒரு இடத்துல கூட தேங்கிட்டு இருக்கும். தண்ணியை எங்கேயுமே தேங்க வைக்காதீங்க. அது நமக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது க்ரோ பேக்கோ இல்லை தொட்டியோ இது மாதிரி டேரெக்டாக சீலிங்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, தண்ணி அப்படியே இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஊறி கீழே அடியில் உங்களுக்கு தண்ணி நல்லா தேங்கி கட்டிக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இங்கே கல் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி 2 கல் வச்சுட்டு நடுவில் வச்சிங்க அப்படின்னா அந்த கிராவிட்டியில் இந்த தண்ணி எக்ஸஸ் வாட்டர்லாம் டக்குன்னு இறங்கிடும். ஸோ இதுவும் சீலிங்கில் டேரெக்டாக படாது. கல் வச்சு பண்ணுங்கள். இல்லைனா வேறு ஏதாவது அங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், ஜஸ்ட் ஒரு பலகை மாதிரியோ இல்லை ஜஸ்ட் கடப்பாக்கல் மாதிரியோ போட்டு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு சீலிங்க்கு நல்லாயிருக்கும். தண்ணி சீலிங்கில் ஊறாமல் இருக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். ஸோ புதுசாக அடுத்தது ஒரு தோட்டத்துக்கு நீங்கள் ரெடி ஆகுறீங்க அப்படின்னா மண் கலவையில் கொஞ்சம் கோகோபீட்டை கம்மி பண்ணிக்கோங்க. புது மண் கலவையாக இருந்துச்சு அப்படின்னா கோகோபீட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. வழக்கமாக ஒரு 30% இல்லை 40% நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 இல்லை 20% வரைக்கும் அதிகபட்சம் வச்சுக்கோங்க. மழை காலங்களில் கோகோபீட் அதிகமாக இருந்துச்சுன்னா வேரழுகல் நோய் வரத்துக்கு செடியில் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மழை காலங்களில் நீங்கள் புதுசாக பாட்டிங் மிக்ஸ் தயாரிக்கிறீங்க அப்படின்னா கோகோபீட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி ஆற்று மணல் கிடச்சிச்சின்னா ஆற்று மணல் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸஸ் வாட்டர் ட்ரைன் ஆகிறதுக்கு ஆற்று மணல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த பிரச்சனை பார்த்திங்கன்னா, நான் விதை போட்டேன், எனக்கு செடி முளைச்சே வரல, எனக்கு அழுகிடுது அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அதுக்கு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஜஸ்ட் ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஜஸ்ட் ஒரு தொட்டி இல்லை ஏதாவது கப் மாதிரி வச்சு நீங்கள் விதை போட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல அப்படியே மூடிடுங்க. இது ஒரு சின்ன ஒரு க்ரீன் ஹவுஸ் மாதிரியும் எஃபெக்ட் ஆகும். உங்களுக்கு விதையை ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். இதனால் உங்களுக்கு முளைச்சி வரதும் சில நேரத்தில் ஓரளவுக்கு சீக்கிரமாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு இது ப்ரொடெக்ட் பண்ணுங்க. மழை காலங்களில் டேரெக்டாக எதுவும் பட்டு அழுகாமல் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு அந்தளவுக்கு டேமேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி மேலே ஏதாவது ஒரு கப் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீரை விதைகள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொத்தமல்லி, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா போட்டு சாஞ்சிருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மழை காலங்களில் மழை லைட்டாக அப்படியே வேகமாக அடிக்கும் போது சாயிறது நேச்சுரல் தான். ஸோ இந்த மாதிரி சாயறதை தடுக்கிறதுக்கு மேலே ஏதாவது கவர் போட்டு நீங்கள் மூடி வைக்கலாம். இல்லை ஏதாவது பழைய புடவை ஏதாவது துணி இருந்துச்சுன்னா கூட போட்டு மூடி வைங்க. இந்த தண்ணி டேரெக்டாக பட்டு சாயக்கூடாது, அவ்வளோதான். ஸோ அதுக்கு மாதிரி ஏற்ற மாதிரி லைட்டாக மூடி வைங்க. ஸோ இந்த சின்ன விஷயம் தான், பட் ஆனால் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். சாயாமையும் நீங்கள் ஓரளவுக்கு காப்பாற்ற முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ இந்த வீடியோவில் இந்த கலர் கரெக்டாக தெரியுதான்னு தெரியல, மண்ணில் ஓரளவுக்கு பச்சை கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூஞ்சான் ஓரளவுக்கு வந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஃபங்கஸ் நோய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் டக்குன்னு தாக்கும். இந்த மழை பெஞ்சு முடிச்சதுக்கப்புறம் டக்குன்னு வெயில் அடிச்சும் போது அந்த ஃபங்கஸ்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக மல்டிப்ளை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேரழுகல் நோய், அதுக்கப்புறம் வேரில் பூச்சிகள் அதிகமாக வராது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா வரும். இதுக்காக பார்த்திங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் கலர் விட்டிங்கன்னா ஓரளவுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகுங்க. அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா, எனக்கு என்னோடய தோட்டத்தில் அந்த மாதிரி எதுவும் இல்லை எக்ஸாம்பிளுக்கு காட்டுறதுக்கு. பட் சில பேர் இதில் பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாகவே தண்ணி அப்படி ரொம்ப இருக்கும். ட்ரைனேஜ் ஹோல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ட்ரைனேஜ் ஹோலில் குத்தி குத்தி பார்த்தாலும் தண்ணி வெளியில் வராது. அப்போ என்ன காரணம் பார்த்திங்கன்னா, மேலே இருக்கிற மண் ரொம்ப ரிஜிட்டாக ரொம்ப அடர்த்தியாக இருக்கிறதுனால கீழே அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போக மாட்டேங்குது. இல்லைனா கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு டைம் ஆகுதுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா மண்ணை கொஞ்சம் லூஸ் பண்ணி விடணும். இங்கே கையை வச்சு லைட்டாக கிளறி விடலாம், இல்லை சின்னதாக அதாவது குச்சி வச்சு லைட்டாக குத்தி குத்தி விட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த தண்ணியெல்லாம் இறங்கும். உங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த மாதிரி மண் மேலே தண்ணி அப்படியே ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மண்ணை லைட்டாக குத்தி குத்தி விடுங்க. ஓரளவுக்கு டக்குன்னு அது இறங்கிடும் தண்ணி.
இந்த மழைக்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்கஸ் நோய், அதுக்கப்புறம் இந்த வைரஸ் நோயெல்லாம் டக்கு டக்குன்னு பரவும். ஏதாவது நீங்கள் வந்து செடிகளில் ஏதாவது ரொம்ப டேமேஜரான லீஃப், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நோய் உள்ள லீஃப் புள்ளி புள்ளியாக இருக்கிற மாதிரி, உங்களுக்கு கருப்பு கருப்பாக இருக்கிற மாதிரி ஏதாவது இலைகளை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த மழைக்காலங்களில் தண்ணிப்பட்டு அப்படியே பக்கத்து இலைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து அது பரவறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இலைகள் ஏதாவது பார்த்தீங்கன்னா அந்த இலைகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விடுறது ரொம்பவே நல்லது. மழைக்காலங்களில் என்னடா கெட்டது மட்டுமே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று நல்லதும் இருக்குங்க. நீங்கள் சாதாரணமாக ஒரு டைமில் வந்து நீங்கள் ஒரு செடியை போட்டு வளர்கிறத பார்க்குறதுக்கும் மழைக்காலங்களில் வளர்கிறத பார்க்குறதுக்கும் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக அந்த வளர்த்தியை நீங்கள் பார்க்கலாம். நான் இதை வந்து போட்டு கிட்டத்தட்ட 2-3 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே எனக்கு இலை வந்துருச்சு. மழைக்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி கொஞ்சம் சீக்கிரமாகவே இருக்கும், அதை நீங்கள் கண் கூடவே பார்க்கலாம். நேற்று ஒரு செடியை பார்த்தீங்க ஒரு சைஸில் இருக்குன்னா நாளைக்கே பார்க்கும்போது அந்த செடி இன்னும் பெருசாக இருக்கும், ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து ரொம்பவே ஆச்சரியப்படலாம். கண்டிப்பாக நோட் பண்ணி பாருங்கள். இந்த விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மழைக்காலங்களில் தெரிய வரும். அடுத்த டிப்ஸ் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி டூல்ஸ்லாம் இருக்கும் நமக்கு, கார்டன் டூல்ஸ்லாம். இதெல்லாம் மாடியில் அப்படியே நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னா தண்ணியில் அப்படியே இதுவாகி நல்லா ரஸ்ட் ஆகிடும். ஸோ கார்டன் டூல்ஸ்லாம் எத்தனை வாட்டி வாங்க முடியும் பாருங்கள், நமக்கு இது காஸ்ட் அதிகமாக ஆகிட்டே இருக்கும். ஸோ கார்டன் டூல்ஸ்லாம் அப்படி இப்படி எங்கேயாவது இறஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த மழை காலங்களில் எடுத்து கரெக்டாக பத்திரமா உள்ளே வச்சுக்கோங்க. இதை முடிஞ்சிச்சுன்னா சின்னதாக வந்து ஏதாவது கோகோனட் ஆயில் போட்டு நல்லா ரப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா ஒரு ட்ரையான பிளேஸில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக வரும். ஸோ நம்ம டூல்ஸை ஓரளவுக்கு நம்ம இந்த மழை காலங்களில் பாதுகாத்துக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஏதாவது வச்சுருப்பீங்க டூல்ஸு, அதுக்கப்புறம் இந்த மண் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது இரும்பு பொருள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் மழையிலேருந்து பாதுகாத்துக்கோங்க. ஓரளவுக்கு துருப்பிடிக்காமல் இருக்கிறத நம்ம வந்து தவிர்க்க முடியும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து சின்ன சின்னதாக செடிகள்லாம் உங்கள் தோட்டத்தில் பார்க்கலாம். இதெல்லாம் களைச்செடி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் விதை போட்டிருப்பீங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2-3 கீரைலாம் இருக்குது. சில நேரத்தில் அது முளைச்சி வராமல் இருக்கும். அந்த விதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து முளைச்சி வரும். ஸோ இதில் வேறு ஏதாவது ஒரு மெயின் செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த சைடு செடி எல்லாத்தையும் அந்த சத்து எல்லாத்தையும் உறிஞ்சிடும். அதுக்கப்புறம் மெயின் செடிக்கு சத்து கிடைக்காமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த களைச்செடிகள், அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாத செடிகள்லாம் பிடுங்கி போட்டுருங்க. இல்லைனா வேறு ஏதாவது நல்ல செடி இருந்துச்சுன்னா வேறு ஏதாவது தொட்டிக்கு மாற்றிடுங்க. ஸோ அந்த மூலமாக வந்து பார்த்திங்கன்னா சத்துக்களை ஒரு கான்சன்ட்ரேட்டடாக ஒரு செடிக்கு நம்ம வந்து கொடுக்க முடியும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மழைக்காலங்களில் தோட்டத்தை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க, ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். என் தோட்டத்தையும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. சின்ன சின்ன வந்து அந்த வாட்டர் ட்ராப்ஸோட பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மழைக்காலங்களில் உங்கள் தோட்டத்தோட இந்த டேஸை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டிப்ஸ் நான் மறந்துட்டேன், இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரியுது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Sakthivel. Have a happy going day. Bye bye.